காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 65. சத்புத்திர பாக்கியம் உண்டாக, அதாவது நல்ல குழந்தை பேறு உண்டாக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. ஆனந்தவல்லியாகிய அன்னை அபிராமி தாயே, அண்டங்களும் விண்ணுலகும் மண்ணுலகும் அறிந்து கொள்ளுமாறு அந்த மன்மதனை சிவபெருமான் எரித்தார். ஆனால் நீ செய்த வலிமையான அருள் செயலால் அப்பெருமானுக்கு 6 முகங்களும் 16 கரங்களும் உடைய ஞானக் குழந்தை பிறந்தானே. என்னே உன்னுடைய அன்பு! ஆம், நல்ல குழந்தை பேர் உருவாக வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் மனதில் தரித்து கொள்ளுங்கள். நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். கருதாங்கி இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த பெண்ணை மகிழ்வாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது பிறக்கும் குழந்தையும் மகிழ்வாகவே இருக்கும். மனம் தெளியவ குழந்தைகளை, பெண் குழந்தைகளை போற்றுங்கள். கருதாங்கக்கூடிய கருவறை உள்ள பெண்களை போற்றினால் நம் காத்தாயி மகிழ்ச்சி அடைவாள். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களை போற்றுங்கள். உங்களுக்கு நல்ல சந்ததி அடுத்தடுத்து வாய்க்கும். நம் வீட்டு பெண்களை, நம் வீட்டிற்கு வந்த பெண்களை போற்றுவோமேயானால் நம் வீட்டில் அடுத்த சந்ததி அழகழகாய் வளரும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன்படி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.